ஒரு காட்டில் ஒரு காகம் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அக்காகம் விவாகமாகி ஆண் காகவும் பெண் காகவும் அக்கோப்பிலே வாழ்ந்தனர். பல நாட்கள் சென்ற பின் பெண் காகம் 5 முட்டைகள் இட்டது. அதனைக் கண்ட ஆண் காகம்தான் 5 பிள்ளைகளுக்கு தந்தையாகப் போவதையிட்டு மிக மகிழ்ச்சியடைந்தது. பெண் காகம் முட்டைகளை அடைக்காத்து வந்தது. ஆண் காகம் பெண் காகத்திற்கு வேண்டிய இரையை தேடிக் கொடுத்து பெண் காகம் அடைக்காப்பதற்கு உதவி செய்தது. இருவரும் தமக்கு 5 பிள்ளைகள் பிறக்கப் போகிறார்கள் என்று மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர். அக்காட்டில் ஒரு நரியும் குடும்பமாக வசித்து வந்தது. அந்த நரியும் காகவும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் ஆண் காகம் இரை தேடி வரும் வழியில் வேட்டைக்காரர்கள் காட்டினுள் நுழைவதைக் கண்டது. உடனே காகம் நரி நண்பர் வசிக்கும் இடத்திற்கு சென்று வேட்டைக்காரர் காட்டில் வருவதையும் பாதுகாப்பாக எங்காவது மறைந்து இருக்கும்படியும் கூறியது. அத்துடன் தனக்கும் 5 பிள்ளைகள் பிறக்க உள்ளார்களும் என்றும் நண்பனான நரிக்கு கூறியது. அப்போது நரி தங்களுக்கு பாட்டி வைக்கும்படி கேட்டது. காகம் அன்று இரவு பாட்டி தர அழைக்க வருவதாக கூறியது. உடனே நரியார் குடும்பம் நன்றி கூறிவிட்டு ஓடி ஒளித்துக் கொண்டது. ஆண் காகம் இரையுடன் பெண் காகம் அடைக்காத்துக் கொண்டிருந்த கூட்டுக்கு வந்தது. அப்போது பெண் காகம் அழுது கொண்டிருந்தது. காரணம் வினவிய போது பாம்பொன்று வந்து தனது முட்டைகளை குடித்துவிட்டதாக கூறி புலம்பியது. அதனைக் கேட்ட ஆண் காகமும் விம்மி அழுதுடன் அந்த பாம்பு தமது பிள்ளைகளை அழித்ததுடன் தமக்கு இனிமேலும் பிள்ளைகள் பிறக்க விடமாட்டாது, அதனைக் கொன்றே தீருவேன் என சபதம் எடுத்தது. மறுநாள் நரியார் காகமிருந்த கூட்டடிக்குச் சென்று காகத்தை அழைத்தது. காகமும் இரண்டும் பறந்து வந்து சோகமாக இருந்தன. அதனைக் கண்ட நரி, உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டது. அப்போது ஆண் காகம் முழு விபரத்தையும் சொல்லி புத்திசாலியான நரியிடம் பாம்பைக் கொல்ல ஒரு உபாயம் சொல்லும்படி கேட்டது. நரியும் அவர்களுக்கு எப்படியும் உதவி செய்ய வேண்டும் எண்ணத்துடன் ஆலோசித்தது. மறுநாள் நரி வெளியே சென்றபோது மகாராணியார் ஆற்றில் குடிப்பதற்காக தோழியருடனும் காவலருடனும் வருவதை அவதானித்தது. மகாராணி தனது நகைகள் கழட்டி ஆற்றங்கரையில் வைத்துவிட்டு குடித்துக் கொண்டிருந்தார். உடனே நரிக்கு உபாயம் தோன்றியது. மகாராணி நாளைக்கு குளிக்கும் போது கரையில் வைத்து நெக்லஸை காகம் தூக்கிக் கொண்டு போய் பாம்பின் புற்றுக்குள் போட்டால் அரச காவலாளிகள் பாம்பை கொலை செய்து நரைகளை மீட்பார்கள். அப்போது எனது நண்பரின் எதிரி இறந்து விடுவான் என திட்டம் போட்டு தனது திட்டத்தை காகங்களுக்கு கூறியது. மறுநாள் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே காகங்களும் நரியும் அவ்வாற்றங்கரைக்குச் சென்று சரியான சூழ்நிலை வரும் வரை காத்து இருந்தன. மகாராணியாரின் வழ்க்காகம் போல் நகைகள் லரட்டி ஆற்றங்கரையை வைத்துவிட்டு குளிக்கச் சென்றாள். இதனைக் கண்ட காகன் இதுதான் துருணம் என எண்ணி ராணி நகைகள் வைத்திருந்த இடத்திற்குச் சென்று நெக்லஸை தூக்கிச் சென்றது. காவலாளிகள் காகத்தை பின்தொடர்ந்தார்கள். காகம் அந்த நெக்லஸை எதிரியான பாம்பு இருந்த புற்றினுள் போட்டது. காவலாளிகள் நெக்லஸை எடுக்க முயற்சித்தார்கள். அப்போது அதனுள் இருந்த பாம்பு சீறிக்கொண்டு வெளியே வந்தது. உடனே பாம்பை அடித்து கொலை செய்த பின் நெக்லஸை மீட்டுச் சென்றார்கள். அதன்பின் காகங்கள் நிம்மதியாக வாழ்ந்தது. ஆபத்தான நேரத்தில் காகம் நரியின் குடும்பத்தை காப்பாற்றியதால் நரியின் உதவியுடன் காகம் தனது குடும்பத்தை காப்பாற்றியது.